ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1646வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்து திருமங்கையாழ்வார் செய்த 8ஆம் பத்து, அதன் 5ஆம் திருமொழியின் 9வது பாசுரத்தை இப்பொழுது நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். கோபிமார் நிலையை அடைந்து, ஆய்ப்பாடியில் இருந்த அந்த பெண்கள் நிலையை அடைந்து கீழெல்லாம் இதுவரையிலும் இந்த 8 பாசுரங்களிலே வருந்திய ஆழ்வார் இந்த பாடலில் சிலை இலங்கு பொன்னாளியில் உள்ள பிராட்டியாகவே நோவுபடுகிறார். இந்த சிலை இலங்கு பொன்னாளி என்ற பாசுரம் பெரிய திருமொழியின் 8ஆம் பத்தின் இந்த பத்தினுடைய முதல் பாசுரம். 8:1:1 8ஆம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். சிலை இலங்கு பொன்னாளி தென்படை தண்டு ஒன் சங்கம் என்கின்றாளால், மலை இலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால், முலையிலங்கு பூம்பயலை முன்போட அன்போடி இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொல்லோ என்று அவஸ்தைப்பட்டாள் அல்லவா. அந்த பாசுரத்தில் வந்த மாதிரி சிலையிலங்கு பொன்னாளியில் உள்ள பிராட்டியாகவே நோவுபடுகிறார் இந்த பாசுரத்திலே. இதிலே அன்றிலின் குரலில் என் ஆவி போகும் என்கிறாள். அன்றில் என்பது ஒரு பறவை, அது பற்றி பார்க்கலாம், விளக்கத்தின் போது பார்க்கலாம். பாசுரத்தை முதலிலே பார்ப்போம். கனம் செய் மா மதில் கணபுரத்தவனொடும் கனவில் அவன் தந்த மனம் செய் இன்பம் வந்துள் புக. கணம் செய் மா மதில் கணபுரத்தவனுடனும் கனவினில் அவன் தந்த மனம் செய் இன்பம் வந்துள் புக. எழுகி என் வளை நெக இருந்தேனை சினம் செய் மால் விடை சிறுமணி ஓசை என் சிந்தையை சிந்துவிக்கும். அனந்தல் அன்றிலின் அறிகுரல் பாவியேன் ஆவியை அடுகின்றதே. எழுகி என்றால் ஈடுபட்டு, கூசி, அஞ்சி என்று பொருள் கொள்ள வேண்டும். கணம் செய் மாமதில் கணபுரத்தவனோடும் கனவில் அவன் தந்த மனம் செய் இன்பம் உள்வந்து புக. அவன் தந்த இன்பம், கனவிலே தந்த இன்பம் மனதிலே வர, அதிலே ஈடுபட்டு என் வளை நெகிழ, கையில் இருந்த வளை நெகிழ இருந்தேனை சினம் செய் மால் விடை சிறுமணி ஓசை என் சிந்தையை சிந்துவிக்கும். அவன் கொடுத்த இன்பத்தை எண்ணிக்கொண்டு படுத்திருந்த நான், கனவிலே கண்டு கொண்டிருந்த நான், அந்த கனவு அது கனவு என்று அறிந்து நனவிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த காளைகளின் கழுத்திலே மாட்டியிருக்கக்கூடிய மணி ஓசையும் என்னை வந்து எனது மனத்தை துன்பப்படுத்தும். அனந்தல் அன்றிலின் அறிகுரல் பாவியேன் ஆவியை அடுகின்றதே என்று சொல்கிறார். அறிகுரல், அறியும் குரல், என்னை முடிக்கும் குரல், அறிகுரல். அன்றிலின் அறிகுரல் என்னை முடிக்கும் குரல் என்று சொல்கிறார். உறுதியாக செய்யப்பட்டுள்ள பெரிய திருமதில்களை உடைய திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானோடு கூடியிருப்பதாக கனவிலே அந்த பெருமான் கொடுத்த இன்பமானது நினைவுக்கு வர, அதிலே ஈடுபட்டு என் கை வளை கழலும்படி இருக்கிற என்னை, கோலம் கொண்ட பெரிய எருதினுடைய கொடூரமான மணியினுடைய ஒலியானது எனது நெஞ்சத்தை தூள் தூளாக்குகிறது. அரை உறக்கம் கொண்டிருக்கிற அன்றில் பறவையினுடைய தழுதழுத்த பேச்சானது பாவியாகிய எனது உயிரை துன்புறுத்துகிறது என்று கூறுகிறாள் இந்த பாசுரத்தில். இப்படியாக துடிக்கும் தலைவிக்கு ஒரு வகையான தேறுதல் உண்டாகும்படியாக பெருமான் என்ன செய்தான்? மானசீகமான அனுபவத்தை தந்து இன்பத்தை விளைவித்தான். வறியவன் ஒருவன் பெருஞ்செல்வம் பெற்றதாக கனவு கண்டான். பின் கண் விழித்த போது அந்த செல்வம் ஒன்றும் இல்லாமை கண்டு முன்னிலும் மிகுந்த வருத்தத்தை அடைந்தானாம். அதுபோல இந்த தலைவியும் கனவு காட்சியாக அவன் தந்த அனுபவத்தினால் மேலும் தளர்ந்திருக்கும் அளவிலே எருதின் மணியோசையும்
அன்றில் பறவையின் கூக்குரலும் கேட்டு இன்னும் துயரம் ஏற்படுகிறது என்கிறாள். அன்றில் என்பது ஒரு பறவை. அது பெரும்பாலும் பனைமரத்தில் தான் வாழும். எப்போதும் ஆணும் பெண்ணும் இடைவெளியாது இருக்கும். ஒரு கணம் கூட ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தாலும் அந்த துயரத்தை பொறுக்க மாட்டாமல் ஓரொரு முறை கத்தி கூவி அதன் பின்னும் தன் துணையை அடையாவிட்டால் அது உடனே இறந்துவிடும். அதுதான் அன்றில் பறவை. அந்த பறவை அந்த சத்தம் அது அது செய்யக்கூடிய சத்தமும் எனக்கு துன்பத்தை தருகிறது. அன்று இல் ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லாதது. அன்று இல், அதான் அன்றில் பறவை. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். கணம் செய் மாமதில் கணபுரத்தவனோடும் கனவில் அவன் தந்த திண்ணியதாய் பாதுகாவலாக அமைந்த மதிளையுடைய திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானோடு கனவோ என்று சொல்லும்படியாக அவன் தந்த கணம் செய் மாமதில் கணபுரத்தவனோடும் கனவில் அவன் தந்த மனம் செய் இன்பம் வந்து உள்புக எழுகி என் வளை நெக இருந்தேனை. மனதிற்கு மட்டும் புலனாவதாய் வெளிப்படையான கலவி இல்லாமையாலே அந்த இன்பம் உள்ளே மனதிற்குள் வந்து புக அதனால் ஈடுபட்டு கையில் வளையல்கள் கழலும்படி இருந்த என்னை சினம் செய் மால்விடை சிறுமணி ஓசை என் சிந்தையை சிந்துவிக்கும். சீற்றத்தையும் பெரிய வடிவையும் உடைய காளைகளின் கழுத்தில் கட்டப்பட்டு காண்பதற்கு அழகற்றவாய் செயல்படும் அளவிலே உயிரையே போக்கும் இயல்பினதாக உள்ளிருக்கக்கூடிய மணிகளின் ஒலிகள் என்னுடைய இதயத்தை பிளக்கின்றன. அனந்தல் அன்றிலின் அறிகுறல். உறக்கத்தை உடைய அன்றிலின், அனந்தல் என்றால் உறக்கம் என்று பொருள். அனந்தல் அன்றிலின் அறிகுறல். உறக்கத்தையுடைய அன்றில் பறவையின் தழுதழுத்த பேச்சானது பாவியேன் ஆவியே அடுகின்றதே. கண்டவை எல்லாவற்றாலும் துன்பப்படும் கூட்டத்திற்குள் ஒருத்தியாகுமாறு தீவினையை செய்த என்னுடைய உயிரை போக்குவனவற்றுள் தானும் சேர்ந்திருக்கிறது. இது அன்றில் பறவை. கன்றினை தொடர்ந்து போகிற விடையின் மணிக்குரல் தன் தலைவன் வரவை நினைவூட்டியும் கலவியின் நடுவில் பிரிவை அஞ்சி கதரும் அன்றிலின் குரல் பிரிவாற்றாமையால் தான் கதறுவதனையும் நினைவூட்டியும் துன்புறுத்தும் என்று இந்த இரண்டு உதாரணங்களையும் எடுத்துக்காட்டி இங்கே நயம்பட விளக்குகிறார் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் இல்லாதிருந்தால் நமக்கு திவ்ய பிரபந்தத்தின் எல்லா பாடல்களுக்குமான உரை கிடைத்திருக்காது. பலரும் சில பிரபந்தங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை ஒருவர் மட்டுமே அனைத்து பிரபந்தங்களுக்கும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் 24 பிரபந்தங்களுக்கும் அவர் உரை எழுதிய பெருமகனார் ஆவார். அதனால்தான் அவர் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். உரை பெருமன்னர் என்று தமிழிலே மொழியாக்கம் செய்யப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த வியாக்கியானம் இல்லை என்றால் இந்த பாசுரங்களின் உட்கருத்துகள், உள்ளுரை பொருள்கள் பலவற்றுக்கு தெரியாமலேயே போயிருக்கும். அதற்காகத்தான் பெரியவாச்சான் பிள்ளையை நாம் வணங்கி ஒவ்வொரு நாளும் வணங்கி மகிழ்கிறோம். அவர் பரம காருணிகர். அந்த நம்ம அனைவருக்கும் தமது அளவற்ற கருணையினாலே இந்த பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார். பிரபந்தங்களுக்கு உரைகள் மட்டுமல்ல, இன்னும் ரகசிய கிரந்தங்கள், பாசுரப்படி ராமாயணம் என்றெல்லாம் பல கிரந்தங்கள், 100க்கும் மேற்பட்ட நூல்களை அந்த காலத்திலே எழுதியிருக்கிறார். கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். கற்பனைக்கு எட்டாத ஒரு செயல் அது. அந்த காலத்திலே இப்போது இருக்கக்கூடிய வசதிகள் இல்லை. மின்சாரம் இல்லை, கணினி இல்லை, தவறு நேர்ந்தால் திருத்தி கொள்ள வழி இல்லை. ஏட்டிலே எழுத வேண்டும். காலை 6 மாலை 6 மணி வரைக்குத்தான் எழுத முடியும். அதற்கு மேலே இருள் வந்துவிடும். எண்ணெய் விளக்கு தான் இருந்தது. அந்த விளக்கிலே எழுதுவது என்பது, படிப்பது என்பது எல்லாம் சிரமம். ஒரு முறை இந்த பகலிலே அவருடைய அனைத்து கடன்களையும் முடித்து
பெருமாள் கைங்கரியத்தை முடித்து படித்து எழுதி எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏட்டிலே எழுதும்போது சிறு தவறு ஏற்பட்டு விட்டால் அதை தூக்கி போட்டுவிட்டு மற்றொரு ஏட்டிலே முதலிலிருந்து தான் எழுதத் தொடங்க வேண்டும். பனை ஓலையிலே தான் எழுதினார்கள். ஆக இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலே இவ்வளவையும் நமக்காக கொடுத்தவர் அல்லவா, அதனால்தான் அவர் பரமகாருணிகர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அவர் நய உரைகள் மிக்க சிறந்து நமக்கெல்லாம் பெரிய அருள் புரிந்திருக்கிறது. அவரை போற்றி மகிழ்வோம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அவரை நினைவுபடுத்திக் கொள்கிறோம், அவருக்கு சரணம் சொல்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவிலே மன்னிக்க வேண்டும், இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்பாக பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். கணம் செய் மாமதில் கணபுரத்தவனோடும் கனவில் அவன் தந்த மனம் செய் இன்பம் வந்து உள்புக எழுகி என் வளை நெக இருந்தேனை சினம் செய் மால் விடை சிறுமணி ஓசை என் சிந்தையை சிந்துவிக்கும் அனந்தல் அன்றிலின் அறிகுறல் பாவியேன் ஆவியை அடுகின்றதே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருக்கண்ணபுர தெம்பெருமான் சௌரிராஜ பெருமான் திருவடிகளே சரணம். கலிகன்றி அரட்டமுக்கி அடையார் செய்யம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.